வணக்கம் ராஜேஸ்வரி. நாளைய தினம் பக்ரீத் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள கால்நடை சந்தைகள் மற்றும் ஆட்டு சந்தைகளில் விற்பனையானது களை கட்ட துவங்கியுள்ளது. அதாவது பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளை வாங்குவதற்காக இன்று காலை முதலே சேலத்தில் குவிந்து வந்தனர். குறிப்பாக இந்த நங்கவள்ளி சந்தைக்கு காலை முதலே பரபரப்பான விற்பனை நடைபெற்று வந்தது. 10 கிலோ எடை கொண்ட ஆடு 10,000 ரூபாய் முதல் 14,000 ரூபாய் வரை விற்பனையானது. அதே போலதான் கிடாய் 12,000 முதல் 18,000 வரையும் விற்பனையானது. ஒரே நாளில் இந்த நங்கவள்ளி சந்தையில் மட்டும் 2 கோடி ரூபாய்க்கான விற்பனை நடைபெற்றுள்ளது. இதே போலத்தான் ஆத்தூர், வீரகனூர் சந்தை, கால்நடை பூங்கா சந்தைகளில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் என காலை முதலே இந்த ஆடு விற்பனை களை கட்ட துவங்கியுள்ளது. நேற்றைய தினம் கூட சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கொங்கனாபுரம் பகுதியில் 9 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனையானது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாகவே தலைவாசல் கால்நடை சந்தை மற்றும் வீரகனூர் ஆட்டு சந்தை என அனைத்து பகுதிகளும் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவை விற்பனையாகியுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இந்த விற்பனையானது களை கட்ட துவங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்து, அதாவது குறிப்பாக இந்த சேலம் மாவட்டத்தில் அருகாமையில் உள்ள ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள், விவசாயிகள் இந்த சந்தைக்கு வருகை புரிந்தனர். தொடர்ந்து ஆடு, மாடு உள்ளிட்டவற்றையும் வாங்கி சென்றனர். இந்த பரபரப்பான விற்பனையானது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.